இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே கேப்ஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இவ்வளோ பெரிய எடிட்டிங்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. வெறும் சிம்பிளாக பண்ணால் போதும். அது மட்டும் இல்லை, இந்த கேப்ஷனை வச்சு நீங்கள் மணியும் இன்கமும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியுங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி கேப்ஷனு அந்த டெஸ்ட்லாம் கொண்டு வரது அப்படின்றத இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிமினி இல்லைன்னா ChatGPT நீங்கள் எந்த AI வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ, எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் உங்களோட ஆடியோவை தமிழாக இருந்தால் சரி, ஹிந்தி, தெலுங்கு எந்த ஆடியோவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஜெமினியில் போட்டுருங்க. ப்ரோ ஆனால் என்கிட்ட வீடியோ தான் ப்ரோ இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. அந்த வீடியோவில் இருந்து ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் நிற்கும், அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சு போச்சா. இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோ எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று போட்டிங்கனாவே நிறைய ஆப்ஸ்லாம் வரும். அதில் 2 MB தான் வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜெமினி, உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி நான் ஜெமினி யூஸ் பண்ணிக்கிறேன். ஜெமினியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிமிஷம் வேணாலும் போட்டுக்கோங்க ஆடியோ. இப்போ 1 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 2 நிமிஷமாக இருந்தாலும் சரி. இப்போ சிம்பிளாக நான் SRT ஃபைல் வேணும், தங்கிலீஷில் வேணும் அப்படின்னு போட்டோம்னா SRT ஃபைலில் வேணும், எனக்கு தங்கிலீஷில் வேணும் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தமிழில் வேணும் இல்லை இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா கூட மாற்றிக்கிட்டா கூட அதை ஆட்டோமேட்டிக்காக மாற்றி கொடுத்துரும். இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். இந்த காப்பி பண்ணது காப்பி பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு குயிக் எடிட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த வித வேறு எதாவது ஆப் வச்சுருந்தீங்களா கூட பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ஃபைல் கிரியேட் பண்ணி மேலே ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும். அந்த ஃபோல்டர் ஐக்கன் கிளிக் பண்ணி யூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்துடும். நீங்கள் ஜிமினியில் காப்பி பண்ணது இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா TST அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைலில் வரும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, TST பதிலாக SRT அப்படின்னு மாற்றினா போதும், அவ்வளோதான். இந்த SRTன்றது பார்த்தீங்கன்னா சப்டைட்டிலுக்காகவே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஒரு ஃபைல் மாதிரி, அவ்வளோதான். அதனால் நம்ம SRT போடுறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது உங்கள் எடிட்டிங்கில் எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் CapCut யூஸ் பண்ணுறீங்க இல்லை InShot, நீங்கள் எந்த வீடியோ எடிட்டர் போனாலும் அதில் பார்த்தீங்கன்னா SRT ஃபைலும் வந்துடும். நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு ஆப் நான் இப்போதைக்கு அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எந்த ஆப் வச்சுருந்தீங்களோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னாவே அதில் கீழே வந்தீங்கன்னா கேப்ஷன் இருக்கும். கேப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோ கேப்ஷன் பக்கத்தில் SRT ஃபைல்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. இந்த SRT ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா போட்டு சேவ் பண்ணிங்க தெரியுமா, அந்த SRT ஃபைலை இங்கே போடணும். போட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். நீங்கள் கரெக்டாக அந்த சாங்ஸை மேட்ச் பண்ணி கரெக்டாக பட்டிங்கனாவே அந்த ஆட்டோ கேப்ஷன் மாதிரி வந்துடும். இதை நீங்கள் வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்குலாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா யூஸ் போட்டுக்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் இதில் சில அனிமேஷன்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் CapCut பார்க்கமோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த SRT ஃபைல் அப்படின்னு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா ஒருவேளை உங்களுக்கு சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அனிமேஷன்லாம் நீங்கள் ரெடி பண்ணி மூவ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸ்டெப் 2ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இதில் இன்கம்மாக ரெடி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு சாங்ஸோ இல்லைன்னா எதுவோ வச்சுருத்தீங்க அப்படின்னா அதை ஜிமினிலே எதுலேயே போட்டுட்டு அதுலேயே எடிட்டிங்கில் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுங்க. பிளாட் ஸ்க்ரீன் மாதிரி போட்டு CapCutல எதுலேயே ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரிலீஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை சாங்ஸில் அந்த மாதிரி நீங்கள் போட்டால் கூட யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா தேடி பாருங்கள். பிளாட் ஸ்க்ரீன் இப்போ ஸ்க்ரீன் போட்டாமல் நிறைய வீடியோஸ் வரும். மாதிரி நீங்கள் வீடியோஸ் கன்சல்ட்டாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா இன்கம் வரும். இதில் அப்படின்னா யூடியூப் கூட பரவாயில்ல, நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நீங்கள் எதில் வேணாலும் போட்டாலும் உங்களுக்கான ரீச் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பிளாட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்காகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போகிறதுக்காகவும் யூஸ் ஆகும். ஏன்னா அதுக்காக தான் பிளாட் ஸ்க்ரீன் போட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் மாதிரி ரெடி பண்ணேன். நானே கூட பார்த்தீங்கன்னா சில நேரம் டைம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே தேடி பிளாட் ஸ்க்ரீன் எடுத்து வச்சு எனக்கு இன்ஸ்டாகிராம் தேவையான கண்டென்ட் நான் போட்டுப்பேன். இந்த மாதிரி யூஸ் ஆகும். இது சாங்ஸுக்கு இல்லாமல் நிறையா இல்லைனா இன்னொரு மெத்தடை கூட பண்ணலாம். நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு கேப்ஷன் வேணும், இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அது ஃப்ரீலான்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு சப்டைட்டில் இந்த மாதிரி எனக்கு சப்டைட்டில் வேணும், ஆடியோ அனுப்பிச்சி விட்றேன், எனக்கு சப்டைட்லாம் மாற்றி கொடு அப்படின்னு கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணி
பண்ணி நீங்கள் வந்து அவங்க மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் எடுக்கலாம். அவங்களுக்கு தெரியலனாலும் கூட நீங்கள் வந்து அதை எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அவ்வளோதான் கைஸ். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.